வணக்கம் நண்பர்களே. நம்ம என்ன வீடியோ பார்க்குறோம்னா டைனமிக்ஸ் ஆஃப் ஃப்ளூயிட் ஃப்ளோ பார்க்க போகிறோம். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா கைனமெட்டிக்ஸ் ஆஃப் ஃப்ளூயிட் ஃப்ளோ பார்த்துருந்தோம், ஓகேங்களா. அது வந்து சிலபஸ் கொஞ்சம் அதிகம். ஆனால் டைனமிக்ஸ் ஆஃப் ஃப்ளூயிட் ஃப்ளோ பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ஈக்குவேஷன், அதாவது பெர்னாலி ஈக்குவேஷனில் ஈஸியாக முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 2019 வந்து பார்த்தீங்கன்னா 3 கொஷின் ஈஸியாக கேட்டிருக்காங்க, ஓகேங்களா. இந்த சாப்டர் படிச்சிருந்தா லட்டு மாதிரி லட்டு சாப்பிட்ருக்கலாம், ஓகேங்களா. சிலபஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டைனமிக்ஸ்னால் என்ன, யூலர்ஸ் ஈக்குவேஷன், பெர்னாலி ஈக்குவேஷன், பெர்னாலி ஈக்குவேஷன் ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன், வென்ச்சுரி மீட்டர், ஆரிஃபைஸ் மீட்டர், பிட்டாட்டி பற்றி பார்க்க போகிறோம். அப்புறம் மொமெண்டம் ஈக்குவேஷன், அப்புறம் மொமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறதில்ல, நீங்கள் வேணால் வந்து தனியாக இருந்தால் பார்த்துக்குங்க, ஓகேங்களா. மொமெண்டம் ஈக்குவேஷனோட முடிக்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டைனமிக்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நமக்கு தெரியும் கைனமெட்டிக்ஸ்னா என்ன, ஸ்டாட்டிக்ஸ்னா என்னன்னு தெரியும். டைனமிக்ஸ்னால் என்ன, அதாவது டிஃபைன்ட் as a fluid flow having velocity acceleration with force and energy causing them, ஓகேங்களா. எனர்ஜியும் ஃபோர்ஸையும் இதில் எடுத்துக்க போகிறோம். ஆனால் வந்து கைனமெட்டிக்ஸில் வெலாசிட்டி அண்ட் ஆக்சலேஷன் மட்டும் தான் எடுத்துக்க போகிறோம். ஸ்டாட்டிக்ஸில் எதுவுமே இருக்காது, ஏன்னா ஃப்ளூயிட் வந்து ஸ்டாட்டிக்காக இருக்கிறதுனால வெலாசிட்டி ஆக்சலேஷன் இருக்காது. டைனமிக்ஸ் பிஹேவியர் ஆஃப் ஃப்ளூயிட் ஃப்ளோ இஸ் அனலைஸ் பை நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன், ஓகேங்களா. நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் தான் வந்து இதில் அனலைஸ் பண்ண போகிறோம். ஃபாலோயிங் ஃபோர்ஸ் ஆர் ப்ரெசன்ட் த ஃப்ளூயிட் ஃப்ளோ. ஒரு ஃப்ளூயிட் ஃப்ளோ இருந்துச்சுன்னா அதில் எந்த மாதிரியான ஃபோர்ஸ் இருக்குன்னா, ப்ரெஷர் ஃபோர்ஸ், கிராவிட்டி ஃபோர்ஸ், சியர் ஃபோர்ஸ், கம்ப்ரஸபிலிட்டி ஃபோர்ஸ், டர்புலன்ட் ஃபோர்ஸ், ஓகேங்களா. இப்போ நம்ம பொறுத்த வரைக்கும் ஐடியல் ஃப்ளூயிட்னா என்னன்னு தெரியும். ஐடியல் ஃப்ளூயிட்னா நம்ம என்ன சொன்னோம், ஒரு இமேஜினரி ஃப்ளூயிடு. அதுக்கு வந்து விஸ்காசிட்டி, அதாவது விஸ்கஸ் ஃபோர்ஸே கிடையாது. அதை பார்த்தீங்கன்னா விஸ்கஸ் ஃபோர்ஸ் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா 0, அப்போ சியர் ஃபோர்ஸ் 0, ஓகேங்களா. விஸ்கஸ் ஃபோர்ஸ்னால் என்ன, நமக்கு அந்த விஸ்காசிட்டி கிடையாது, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே 0. இதை வந்து ஐடியல் ஃப்ளூயிடு. இப்போ ஈலர்ஸ் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் இஸ் கிவன் பை, ஓகேங்களா. இப்போ என்ன சொல்கிறேன்னா, ஃப்ளோ இஸ் அசியூம் டு பி ஐடியல். ஐடியல்னா உங்களுக்கு என்னென்னு தெரியணும், விஸ்கஸ் ஃபோர்ஸ், ஓகேங்களா. அப்போ விஸ்கஸ் ஃபோர்ஸ் இஸ் 0. ஈக்குவேஷன் மோஷன்ஸ் ஆர் நோன் எஸ் ஈலர்ஸ் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன், ஓகேங்களா. ஒரு ஃப்ளோ இருக்குது, அந்த ஃப்ளோ ஐடியல் ஃப்ளூயிடோட ஃப்ளோவாக இருக்கும், விஸ்கஸ் ஃபோர்ஸ் 0. அந்த அதோட ஈக்குவேஷன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்னது, ஈலர்ஸ் ஈக்குவேஷன் சொல்கிறான். இப்போ ஈக்குவேஷன் ஃபோர்ஸஸ் டியூ டு கிராவிட்டி அண்ட் ப்ரெஷர் ஆர் டேக்கன் இன்டு கன்சிடரேஷன். ஒரு ஃப்ளோ ஐடியல் ஃப்ளோ நடந்துட்டு இருக்குன்னா அந்த இடத்துல நான் இருக்கிற கிராவிட்டி ஃபோர்ஸையும் ப்ரெஷர் ஃபோர்ஸை மட்டும் எடுத்து ஒரு ஈக்குவேஷன் மேக் பண்ணனா அந்த ஈக்குவேஷன் யூலர்ஸ் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன், ஓகேங்களா. இப்போ இங்கே பாருங்க, ஒரு பைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃப்ளோ இப்படி ஆகிட்டு இருக்கு. அதுக்கான ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஆக்ட் ஆகும். ஆப்போசிட் ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி நமக்கு, ஓகேங்களா. இந்த ப்ரெஷர் வந்து கிராவிட்டி ப்ரெஷர் வந்து சொல்லுவேன். ஏன்னா வந்து நமக்கு ப்ரெஷர் நம்ம இப்படி போச்சுன்னா வாட்டர் போகிறப்ப இங்கே ப்ரெஷர் ஆக்ட் ஆகும், அதுக்கு ஆப்போசிட்டான கிராவிட்டி ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். 2 ப்ரெஷர் ஃபோர்ஸ் தான் இருக்குது, அதை பொறுத்து தான் ஈக்குவேஷன் சொல்ல போகிறோம், ஓகேங்களா. இந்த டயக்ராமில் ஒன்றும் இல்லை, சும்மா சிம்பிளாக போட்டிருக்கேன், அவ்வளோதான். இப்போ ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் dp/ρ ZdZ ப்ளஸ் VdV ஈக்குவல் டு 0. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் ஃபோர்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா கிராவிட்டி ஃபோர்ஸ். dp/ρ ZZ ப்ளஸ் VdV ஈக்குவல் டு 0. இது ப்ரெஷர் ஃபோர்ஸ், இது கிராவிட்டி ஃபோர்ஸ். அப்புறம் 2 ஃபோர்ஸ் இருக்கா, இதை வச்சு ஈக்குவேஷன் மேக் பண்ணால் அது ஈலர் ஈக்குவேஷனா, ஓகேங்களா. இந்த ஈலர் ஈக்குவேஷன் வச்சு தான் நமக்கு தேவையான பெர்னாலி ஈக்குவேஷனை மேக் பண்ண போகிறோம், வாங்க. பெர்னாலி ஈக்குவேஷன் கேன் பி அப்டைன்டு பை இன்டகிரேட்டிங் ஈலர்ஸ் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன், அதாவது ஸ்பெஷல் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. இதை இன்டகிரேட் பண்ண போகிறோம். முன்னாடி பார்த்தோம்னா இந்த ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா இன்டகிரேட் பண்ணால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெர்னாலி ஈக்குவேஷன் கிடைக்க போகுது, ஓகேங்களா. அது எப்படின்னு பார்க்க போகிறோம். பெர்னாலி ஈக்குவேஷன், லா ஆஃப் கன்வர்சேஷன் ஆஃப் எனர்ஜி. இந்த ஈக்குவேஷன் கேட்பான், இல்லை லா ஆஃப் கன்வர்சேஷன் ஆஃப் எனர்ஜி ஈக்குவேஷன் கேட்டால் நமக்கு பெர்னாலி ஈக்குவேஷன் இதில் எனர்ஜி. அங்கே நம்ம என்ன பார்த்தோம், கண்டினியூட்டி ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் லா ஆஃப் கன்வர்சேஷன் ஆஃப் மாஸ், ஓகேங்களா. இது பெர்னாலி ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் எனர்ஜி. இது வந்து யூலர்ஸ் ஈக்குவேஷன், அதை இன்டகிரேட் பண்ணுறோம். இதை வந்து பார்த்தீங்கன்னா இன்டகிரேட் பண்ணோம்னா dp/ρ ப்ளஸ் இன்டகிரேஷன் ஆஃப் ddz ப்ளஸ் இன்டகிரேஷன் ஆஃப் vdv ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இன்டகிரேட் பண்ணுறப்ப நம்ம கான்ஸ்டன்ட் வச்சு தான் பண்ணுவோம், ஓகேங்களா. இப்போ இது இங்கே பாருங்கள், நான் இதை வந்து இன்டகிரேட் ஆஃப் dv/ρ பண்ணோம்னா நமக்கு இதுவும் டியும் கேன்சல் ஆகி b/ρ மட்டும் கிடச்சிரும். இப்போ அதே மாதிரி இன்டகிரேஷன் ஆஃப் dz பண்ணால் இதுவும் டியும் கேன்சல் ஆகி dz கிடச்சிரும். இப்போ இன்டகிரேஷன் ஆஃப் dv, ஏன்னா ரெண்டும் ஒரே இதில் இருக்கிறனால இங்கே பாருங்கள், இதை இன்டகிரேட் பண்ணோம்னா dv பொறுத்து பண்ணோம்னா v v² 2ன்னு வந்துடும், ஓகேங்களா. அதுதான் இன்டகிரேஷன். பாருங்கள், p/ρ ப்ளஸ் zz ப்ளஸ் v² 2 ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஃப்ளோ இஸ் இன்கம்ப்ரெசிபிள். நமக்கு என்ன தெரியும், டென்சிட்டி 1 டென்சிட்டி 2 டென்சிட்டிலாம் எல்லாமே ஈக்குவல் தான் எங்கே எடுத்தினாலும். அப்போ ρ இஸ் கான்ஸ்டன்ட். அப்போ நமக்கு ρ கான்ஸ்டன்ட்னால இதை வச்சு எடுத்துக்கிட்டோம். இப்போ என்ன பண்ணுறோம், நமக்கு வசதிக்காக ஜி இருக்குல்ல, இந்த ஜியால் நம்ம டிவைட் பண்ணுறோம். அப்போ அதாவது ஜியால் டிவைட் பண்ணோம்னா இங்கே ஒரு ஜி வந்துடும், இந்த ஜி கேன்சல் ஆகிடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2gயாக மாறிடும். அதை வந்து கீழே எழுதிருப்போம். p/ρg ப்ளஸ் v² / 2g ப்ளஸ் z ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்.
இது வந்து மீட்டர் யூனிட்டில். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பெர்னாலி ஈக்குவேஷன், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஈக்குவேஷன். இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரே ஈக்குவேஷன். அடுத்து நம்ம அந்த ஒரு ஃப்ளோ எடுத்துகிட்டு அதில் 2 பாயிண்ட் எடுத்து அதில் வந்து பெர்னாலி ஈக்குவேஷன் ஃப்ளூயிட் ஃப்ளோவில் எப்படி இருக்குன்னு அதை பார்க்க போகிறோம். இப்போ நமக்கு தெரியும் ஸ்பெசிஃபிக் வெயிட்ஸ் ஈக்குவல் டு ரோஜின்னு நமக்கு தெரியும். ஓகேங்களா, அது முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இந்த சாப்டர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஞாபகம் வச்சுலிப்பு நிறைய டைமில் பார்த்துருக்கோம். ஓகேங்களா, இப்போ நீங்கள் ரோஜிக்கு பதிலாக டபிள்யூன்னு போடலாம், அதாவது ஸ்பெசிஃபிக் வெயிட் போடலாம், டபிள்யூவில் ஸ்பெசிஃபிக் வெயிட்டும் போடலாம். ஓகேங்களா, திஸ் இஸ் த பெர்னாலி ஈக்குவேஷன். பி பை ரோஜிங்கிறது ப்ரெஷர் எனர்ஜி, ப்ரெஷர் ஹெட் பர் யூனிட் வெயிட் ஆர் ஸ்டாட்டிக் ஹெட். வி ஸ்கொயர் பை 2ஜிங்கிறது வி ஸ்கொயர்னு பார்த்தீங்கன்னா கைனட்டிக் எனர்ஜி பர் யூனிட் ஹெட், யூனிட் வெயிட் ஆர் கைனட்டிக் ஹெட்டு. இசட்டுங்கிறது நமக்கு ஹெட், இசட்டுங்கிறது யூஸ் பண்ணலாம், ஹெச்சுங்கிறத யூஸ் பண்ணலாம் நமக்கு, ஏன்னா ஹெட்டு தான். ஓகேங்களா, டேட்டம் ஹெட்டு, பொட்டன்ஷியல் எனர்ஜி பர் யூனிட் ஹெட் ஆர் எனர்ஜி. அதனால் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இங்கே எனர்ஜி வரனால தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பெர்னாலி ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா லா ஆஃப் கன்வர்சேஷன் ஆஃப் எனர்ஜின்னு சொல்கிறோம். ஞாபகம் வச்சுங்க, எனர்ஜி. சரி, இப்போ நான் பெர்னாலி ஈக்குவேஷனில் எங்கே வந்து யூஸ் பண்ணுறப்ப என்னென்ன அசம்ப்ஷன்லாம் எடுத்துன்னு அது தெரிஞ்சால் மட்டும் தான் அந்த இடத்துல யூஸ் பண்ண முடியும். எங்கே யூஸ் பண்ணால் ஃப்ளோ இஸ் ஐடியல். ஐடியல்னா நமக்கு தெரியும், ஐடியல் நமக்கு என்ன, விஸ்கஸ் 0, சியர் ஸ்ட்ரெஸ் 0. ஓகேங்களா, அப்போ ஐடியலாக இருக்குன்னு அந்த ஃப்ளோ. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெடி ஃப்ளோ இருக்கும். ஸ்டெடி ஃப்ளோ இருக்குன்னா ப்ரெஷர், வெலாசிட்டி, டென்சிட்டி வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல டைம் பொறுத்து சேஞ்ச் ஆகாது. இன்கம்ப்ரெசிபிள்னா டென்சிட்டி வந்து பார்த்திங்கன்னா எங்கேயும் சேஞ்ச் ஆகாது. இர்ரோட்டேஷன் ஃப்ளோ பற்றி நான் ஃபுல்லாக பார்த்துருக்கோம் போன சாப்டரில். அதாவது இர்ரோட்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா டபிள்யூங்கிறது வந்து 0. இர்ரோட்டேஷன் அதாவது ரொட்டேஷன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்ட்டிகல் தன்னைத்தானே ரொட்டேஷன் பண்ணிட்டு போகிறது. ஆனால் இர்ரோட்டேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரீம் லைனில் அது வந்து ரொட்டேஷன் ஆகாமல் இர்ரோட்டேஷனாக போயிட்டே இருக்குது. யூனிஃபார்ம்னா வெலாசிட்டி பொறுத்து மட்டும் தான் சொல்லுவாங்க. யூனிஃபார்ம் ஃப்ளோ, நான் யூனிஃபார்ம் ஃப்ளோ பார்த்துருவோம். யூனிஃபார்ம் ஃப்ளோ பொறுத்த வரைக்கும் வெலாசிட்டி. ஓகேங்களா, வெலாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா டைம் பொறுத்து சேஞ்ச் ஆகாது. வெலாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா இப்போ 0. அப்போ இந்த 3 இருக்கணும். இந்த 3 இருந்துச்சுன்னா அந்த அசம்ப்ஷன் வந்து பெர்னாலி ஈக்குவேஷன் எடுத்துக்குவோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருக்கோம், கிராவிட்டி, ப்ரெஷர், ஃபோர்ஸ் மட்டும் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். அதில் வேறு எந்த ஃபோர்ஸ் இருக்கக்கூடாது. நோ ஒர்க் அண்ட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இதெல்லாம் கன்சிடர் பண்ணவே மாட்டோம். ஒர்க் இல்லை, ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இல்லை, கன்சிடர் பண்ண மாட்டோம். இப்போ அசம்ப்ஷனை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஐடியல், ஸ்டெடி ஃப்ளோ, இன்கம்ப்ரெசிபிள், இர்ரோட்டேஷன், யூனிஃபார்ம், ஒன்லி கிராவிட்டி அண்ட் ப்ரெஷர் ஃபோர்ஸ் ப்ரெசென்ட், நோ ஒர்க், நோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். பெர்னாலி ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா லா ஆஃப் கன்வர்சேஷன் ஆஃப் எனர்ஜி நமக்கு தெரியும். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ஃப்ளோ வந்து போயிட்டுருக்கு. ஃப்ளோ போயிட்டுருக்கப்ப இங்கே பாருங்கள், இதை ஒரு ஃப்ளோ ஞாபகம் வச்சுங்க. இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் எனர்ஜி எடுத்துறேன், இந்த இடத்துல ஒரு எனர்ஜி எடுத்துறேன், 2 எனர்ஜியுமே ஈக்குவலாக இருக்கும். அதுதான் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லியிருக்காரு. இங்கே ஒரு ஃப்ளோ போயிட்டுருக்குன்னா இந்த இடத்துல பாயிண்ட் 1ல் எனர்ஜியும் பாயிண்ட் 2ல் எனர்ஜி ஈக்குவல். ஓகேங்களா, அதான் வந்து ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்காரு. It states that in a steady ideal of flow incompressible fluid, total energy at any point of fluid is constant along the streamline. இந்த ஸ்ட்ரீம்லைனில் இந்த பாயிண்டாக சரி, இந்த பாயிண்டாக சரி, இந்த பாயிண்டாக இருந்தாலும் ஃபுல்லு டோட்டல் எனர்ஜி ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போ அதை வச்சு வந்து இப்போ தான் ஸ்டேட்மெண்ட் பார்க்க போகிறாங்க. இப்போ இந்த டயக்ராம் பாருங்கள், இந்த ஸ்ட்ரீம்லைன் 1, 2. அப்போ இதில் 1, 2 வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி ஈக்குவல், 3, 4 எனர்ஜி ஈக்குவல். அப்போ இந்த ஸ்ட்ரீம்லைனில் 1, 2 ஈக்குவல், 3, 4 ஈக்குவல். அப்போ வந்து பார்த்திங்கன்னா விச் பாயிண்ட் அப்ளை இன் பெர்னாலி ஈக்குவேஷன் நமக்கு என்ன தெரியும், இப்போ ஸ்ட்ரீம் லைனில் இருக்கிற பாயிண்ட் தான். அப்போ ஸ்ட்ரீம் லைனில் எந்த பாயிண்ட் இருக்குது, 3, 2ங்கிறது வேறு ஸ்ட்ரீம் லைன், 2, 3ங்கிறது வேறு ஸ்ட்ரீம் லைன், 2, 3ங்கிறது வேறு ஸ்ட்ரீம் லைன். அப்போ 1, 2ங்கிறதான் வந்து பார்த்திங்கன்னா பெர்னாலி ஈக்குவேஷனில் அப்ளை ஆகும். டோட்டல் எனர்ஜி அலாங் த பாத் 1 = 2, 3 = 4. அப்போ அதை பொறுத்து என்ன சொல்ல போகிறோன்னா பெர்னாலி ஈக்குவேஷன் ஃபார் ஐடியல் ஃப்ளூயிட் உங்களுக்கு என்னன்னு தெரியும். டோட்டல் எனர்ஜி அட் பாயிண்ட் 1, அதாவது இந்த பாயிண்ட் 1, இந்த பாயிண்ட் 2, டோட்டல் எனர்ஜி அட் பாயிண்ட் E1 = E2. அப்போ நமக்கு பெர்னாலி ஈக்குவேஷன் முன்னாடியே தெரியும். இதுதான் பெர்னாலி ஈக்குவேஷன், P by rho g plus V by 2g plus Z. அப்போ நமக்கு 1வது பாயிண்ட்னா எல்லாத்துக்கும் ஒன்று V1 P1 Z1. அப்போ 2வது பாயிண்ட்னா P2 rho g plus V2 squared divided by 2g plus Z2. இதான் வந்து பெர்னாலி ஈக்குவேஷன் ஃபார் ஐடியல் ஃப்ளூயிடு. ஐடியல் ஃப்ளூயிட்னா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு விஸ்கஸ் ஃபோர்ஸ் 0, அப்போ நோ லாஸ். அதாவது விஸ்கஸ் ஃபோர்ஸ் 0, சியர் ஸ்ட்ரெஸ் இருக்காது. சியர் ஸ்ட்ரெஸ் இல்லைன்னா லாஸ் இருக்காது. அது வந்து ஐடியல் ஃப்ளூயிடுக்கு. இதே வந்து பார்த்திங்கன்னா ரியல் ஃப்ளூயிடாக இருந்துச்சுன்னா கடைசியாக நம்ம HL சேர்த்து, ஹெச்ங்கிறது ஹெட் லாஸ் வந்து சேர்த்தும். லாஸ் ஆஃப் ஹெட் பிட்வீன் பாயிண்ட் 1 and பாயிண்ட் 2. இங்கே பாருங்கள், இப்படி இருந்துச்சுன்னா ஃப்ளோ இந்த இடத்துல 1, இந்த இடத்துல 2, இது ஒரு ஹைட்டில் இருக்கும், இது ஒரு ஹைட்டில் இருக்கும். அப்போ ஹெட் லாஸ் வந்து நடக்குங்கள. இப்போ ஹெட் லாஸ் வந்து நடக்குது. ஓகேங்களா, அப்போ அது வந்து பார்த்திங்கன்னா ரியல் ஃப்ளூயிடில் ஹெட் லாஸ் இருக்கும். அது வந்து ரியல் ஃப்ளூயிடுக்கு இந்த ஃபார்முலா. அவ்வளோதாங்க, இந்த ஃபார்முலா முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கங்க. ஓகேங்களா, எழுதி பார்த்துக்குங்க அடிக்கடி, அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இதான் வந்து பெர்னாலி முடிஞ்சுது. அடுத்து ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் ஆஃப் பெர்னாலி பிரின்சிபல். ஓகேங்களா, எங்கே யூஸ் ஆகுதுன்னா வென்ச்சுரி மீட்டரில். ஓகேங்களா, மெஷர் டிஸ்சார்ஜுங்க நமக்கு தெரியும், Q = AV m³/s. வாட்டர் டிஸ்சார்ஜ். ஆரிஃபீஸ் மீட்டர் மெட்ரிக் டிஸ்சார்ஜ். ஆனால் பிட்டாடியூவில் வந்து பார்த்தீங்கன்னா மெஷர் வெலாசிட்டி √2gh. இதை ப்ரூவ் பண்ண போகிறோம். அப்போ 3 இடத்துல யூஸ் ஆகுது, வென்ச்சுரி, ஆரிஃபீஸ், பிட்டாடியூ மட்டும் வெலாசிட்டி மெஷர் பண்ணுறதுக்கு. ஓகே, வாங்க வென்ச்சுரி மீட்டரும் ஆரிஃபீஸ் மீட்டர் இப்போ பார்த்துருவோம். வென்ச்சுரி மீட்டர்னா என்ன, ஆரிஃபீஸ் மீட்டர்னா என்ன? வென்ச்சுரி ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மெஷர் எதை மெஷர் பண்ணணும்னா
இட் இஸ் எ டிவைஸ் யூஸ்டு ஃபார் மெஷரிங் ரேட் ஆஃப் ஃப்ளோ டிஸ்சார்ஜ் ஆஃப் எ ஃப்ளூயிட் த்ரூ எ பைப் வாட்டர். ஓகேங்களா, வாட்டரில் பைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் போயிட்டுனா அதோட ரேட் ஆஃப் ஃப்ளோ, அதாவது டிஸ்சார்ஜ் வந்து எவ்வளோ போகுது அதை மெஷர் பண்ண வெஞ்சுரி மீட்டர் யூஸ் ஆகுது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் செம்மில் காலேஜ் படிக்கிறப்ப எஃப்எம்ல அனலைஸ் பண்ணியிருப்பீங்க வெஞ்சுரி மீட்டர் ஆரிஃபீஸ் மீட்டரை பொறுத்த வரைக்கும். இதே தான் இங்கேயும் ஆரிஃபீஸ் மீட்டர் அதான். இட் இஸ் எ டிவைஸ் யூஸ்டு ஃபார் மெஷரிங் ரேட் ஆஃப் ஃப்ளோ டிஸ்சார்ஜ் ஆஃப் எ ஃப்ளூயிட் த்ரூ எ பைப். ஓகேங்களா, வாட்டர் வந்து போயிட்டு இருக்கப்போ அதில் டிஸ்சார்ஜ் வந்து இது பண்ண போகிறோம். மெஷர் முடிஞ்சது. அடுத்த டயக்ராம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செட்டப் வந்து வைப்பாங்க. இந்த மாதிரி செட்டப் இல்லைன்னா வெஞ்சுரி மீட்டர் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி செட்டப், ஆரிஃபீஸ் மீட்டர் வரைக்கும் இந்த மாதிரி செட்டப் வந்து பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்லெட் வந்து இது அவுட்லெட்டு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் பைப் வந்து பார்த்தீங்கன்னா கன்வர்ஜன் பண்ண போகிறோம். கன்வர்ஜன்னா ஒன்றும் இல்லைங்க, இப்படி சுருங்குறதுங்க. அதே வந்து பார்த்தீங்கன்னா இடையில ஒரு த்ரோட் செட் பண்ண போகிறோம். இதாங்க த்ரோட்டு. ஓகேங்களா, த்ரோட் செட் பண்ணி திரும்ப டைவர்ஜன் இந்த மாதிரி செட் பண்ண போகிறோம். அப்படி செட் பண்ணிவிட்டு அப்படி செட் பண்ணிட்டோமா, அப்படி செட் பண்ணிவிட்டு இன்லெட் கன்வர்ஜன் பார்ட்டில் ஒரு டியூப், அதாவது நமக்கு தெரியும் மேனோமீட்டரும், த்ரோட்டில் ஒரு மேனோமீட்டர் வைக்க போகிறோம். ஓகேங்களா, மேனோமீட்டரை வச்சுட்டு பைப்பு ஓப்பன் பண்ணோடனே இன்லெட் இங்கே வருங்களா. அப்போ இன்லெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மேனோமீட்டரில் ரீடிங் கட்டுங்களா. ரீடிங்னா நமக்கு இந்த மேனோமீட்டரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஹெட்டு தான் முக்கியம் ஞாபகம் வச்சுருக்கோம். அப்போ இதில் காட்டுற ரீடிங் எடுத்துகிட்டு எச்சு கண்டுபிடிக்க போகிறோம். எச்சு கண்டுபிடிக்க தனி ஃபார்மாக பின்னாடி பார்ப்போம். ஓகேங்களா, இப்படி கண்டுபிடிச்சோம்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டு கண்டுபிடிச்சி டிஸ்சார்ஜ் தெரியும். டிஸ்சார்ஜுக்கான ஃபார்முலா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே பார்க்க போகிறோம். அதாவது வெஞ்சுரி மீட்டரை பொறுத்த வரைக்கும் டிஸ்சார்ஜோட ஃபார்முலா பார்க்க போகிறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேனோமீட்டர் ரீடிங் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா A1, அதாவது D1ங்கிறது நமக்கு இன்லெட் பக்கம், D2ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவுட்லெட், அதாவது த்ரோட்டு பக்கம். ஓகேங்களா, D2ங்கிறது த்ரோட்டு பக்கம். இப்போ த்ரோட்னா என்னன்னா, த்ரோட்டுங்கிறது நம்ம தொண்டை மாதிரி தாங்க மினிமம் கிராஸ் செக்ஷன் ஏரியா. ஓகேங்களா, மினிமம் கிராஸ் செக்ஷன் ஏரியா இருக்கும். ஓகேங்களா, மினிமம் கிராஸ் செக்ஷன் ஏரியா. இதே வந்து ஆரிஃபீஸ் மீட்டரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இது வந்து இந்த ஃபுல் செட்டப்புமே வெஞ்சுரி மீட்டர் தான். ஆரிஃபீஸ் மீட்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு பைப் லைனில் ஒரு சர்க்குலர் பிளேட் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல் போட்டு சர்க்குலர் பிளேட்டை வந்து டேரெக்டாக அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மேனோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் மேனோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த இன்லெட் அந்த அவுட்லெட் ரெண்டையும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட ரீடிங் எடுத்து பார்ப்பாங்க, மேனோமீட்டர் ரீடிங்கை. அப்போ அந்த ரீடிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக அப்ளை பண்ணி ஹைட்டு கண்டுபிடிச்சிடலாம். அந்த ஹைட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்சார்ஜ் ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுவோம். அந்த டிஸ்சார்ஜ் ஃபார்முலா கீழே பார்க்க போகிறோம். இப்போ நமக்கு பைப்போ டயாமீட்டருக்கும் இங்கே பாருங்கள் ஆரிஃபீஸ் மீட்டர் இருக்குல்ல, ஆரிஃபீஸ் மீட்டர் இப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, அப்போ ஆரிஃபீஸ் மீட்டர் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். அதோட டயாமீட்டர் இருக்கும். நமக்கு பைப்போ டயாமீட்டருக்கு எப்படி இருக்குன்னா, நம்ம பைப்போட டயாமீட்டரில் இருந்து 0.5 0.8 டைம் தான் நம்ம அதோட டயாமீட்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆரிஃபீஸ் டயாவாக எடுத்துக்க போகிறோம். ஓகேங்களா, ஆரிஃபீஸ் டயாவாக எடுத்துக்க போகிறோம். சர்க்குலர் பிளேட் விச் ஹேஸ் சர்க்குலர் ஷார்ப் எட்ஜ்டு ஹோல் ஆரிஃபீஸ் விச் இஸ் கான்சென்ட்ரிக் வித் த பைப். அதே தாங்க இந்த சர்க்குலரில் ஹோல் போட்டு வைக்கிறோம். இது வழியாக வாட்டர் போகிறப்ப நமக்கு இன்லெட் எப்படி வருது, அவுட்லெட்டில் தண்ணி எப்படி வருது, அதை மெஷர் பண்ணி மேனோமீட்டர் ரீடிங்கை பொறுத்து நம்ம எச்சு கண்டுபிடிச்சி எச்சிலேருந்து டிஸ்சார்ஜ் கண்டுபிடிக்க போகிறோம். டிசைனை பொறுத்த வரைக்கும் நமக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு காம்ப்ளெக்ஸ் டிசைன். இது ஒரு சர்க்குலர் பிளேட்னால சிம்பிள் டிசைன். காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் காம்ப்ளெக்ஸாக இருக்கிறனால ஹை காஸ்ட், இது லோ காஸ்ட். பார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பார்ட்ஸ் இருக்குது. என்னென்ன பார்ட்ஸ் பார்த்தோம், இதில் லோ பார்ட்ஸ் இருக்கும் பாருங்கள். என்னென்ன பார்ட்ஸ்னால் கன்வர்ஜன் பார்ட், டைவர்ஜன் பார்ட், த்ரோடு. ஓகேங்களா, த்ரோடு இந்த மேனோமீட்ரு. இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு பைப்பு, ஆரிஃபைஸு, மேனோமீட்ரு அவ்வளோதான். அதனால் இது வந்து சிம்பிள் தான். ஓகேங்களா, காஸ்ட் வந்து கம்மி தான், பார்ட்ஸ் அதில் வந்து இதுலேயும் கம்மி தான். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா, ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளூயிட் ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் 100% நமக்கு கிடைக்காது. ஓகேங்களா, 100% கிடைக்காது. அது வந்து பார்த்திங்கன்னா 0.92 to 0.98 அந்த டைம் தான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் கிடைக்கும். அதே வந்து பார்த்திங்கன்னா ஆரிஃபீஸ் மீட்டரை பொறுத்த வரைக்கும் 0.26 0.6267 அது இருக்குது. ஏன் வந்து இதுக்கு டிஃப்ரெண்ட் இவ்வளோ இருக்குன்னா, ஏன்னா நமக்கு திடீர் ஹோல் வச்சுருக்கோம்ல, அப்போ சடன் கான்ட்ராக்ஷன் நடக்கும். சடன் கான்ட்ராக்ஷன் நடக்கிறதுனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கோஎஃபிஷியன்ட் டிஸ்சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சிருது. எதில், ஆரிஃபீஸில். வெஞ்சூரில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இங்கே பாருங்கள் டிஸ்சார்ஜ் ஆன ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. Q தியரட்டிக்கலாக பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன, தியரட்டிக்கலாக பொறுத்த வரைக்கும் நமக்கு லாஸ் இல்லைன்னு நினைப்போம். அப்போ கோஎஃபிஷியன்ட் டிஸ்சார்ஜ் வராது. A1 dA2 டிவைட் பை ரூட் ஆஃப் A1² மைனஸ் A2² இன்ட்டு ரூட் ஆஃப் 2GH. இது வந்து வெலாசிட்டி. நமக்கு தெரியும் என்ன பார்த்தோம், Q AVன்னு பார்த்தோம். ஓகேங்களா, இதுதான் வந்து ஏரியா ஃபுல்லாக. ஓகேங்களா, இதுதான் வந்து ஏரியா. வெலாசிட்டி பொறுத்த வரைக்கும் ரூட் 2GH. நாம் டர்போ மிஷினரில் பார்த்துருப்போம் ரூட் ஆஃப் 2GH. அது எப்படின்னு சொல்லி பிட்டாட்டிவில் டெரைவே பண்ண போகிறோம். ஓகேங்களா, வெலாசிட்டி ரூட் ஆஃப் 2GH எப்படின்னு பிட்டாட்டிவில் டெரைவ் பண்ண போகிறோம். இப்போ ஏரியா பொறுத்த வரைக்கும் இந்த ஏரியா. இது வந்து ஆக்சுவல் இல்லை, தியரட்டிக்கல். ஆக்சுவலை பொறுத்த வரைக்கும் நமக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் வந்து நமக்கு இருக்கும். அப்போ
q actual is equal to cd into a1 a2 divided by root of a1 square minus a2 square root of 2gh. ஓகேங்களா, இந்த h கண்டுபிடிக்க பின்னாடி ஃபார்முலா பார்க்க போகிறோம். இப்போ a1 நமக்கு என்ன தெரியும், a1 டயக்ராம் நோட் பண்ணி பாருங்க, இன்லெட் ஏரியா, a2ங்கிறது அவுட்லெட் ஏரியா கிடையாது, த்ரோட்டோட ஏரியா. ஏன்னா வந்து அந்த இடத்துல குறையுதுல, இப்போ த்ரோட்டோட ஏரியா. அப்போ ரெண்டோட டயாமீட்டர் எனக்கு தெரிஞ்சனால ஏரியா கண்டுபிடிச்சி அதை அப்ளை பண்ணி ஆக்சுவலாக கண்டுபிடிச்சிட்டு போயிட்டே இருப்பேன் டிஸ்சார்ஜை. சென்ச்சுரி மீட்டருக்கு அவ்வளோதாங்க. இப்போ ஆரிஃபீஸை பொறுத்த வரைக்கும் டேரெக்டாக ஆக்சுவல் தான். இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் a1 மைனஸ் a0 டிவைட் பை ரூட் ஆஃப் a1 ஸ்கொயர் மைனஸ் a0 ஸ்கொயர் இன்ட்டு ரூட் 2gh. இப்போ a1ங்கிறது எடுத்துட்டோம்னா இன்லெட்டு, a0ங்கிறது அவுட்லெட் எடுத்துடாதீங்க, அவுட்லெட் கிடையாது, அது த்ரோட், அதாவது ஆரிஃபைஸோட ஹோலோட ஏரியா, அதோட டயாமீட்டர் நம்ம கொடுத்தோம்னா ஏரியா கண்டுபிடிச்சி டேரெக்டாக அப்ளை பண்ணிடலாம். இப்போ h நமக்கு தேவை. h எப்படா கண்டுபிடிக்க போகிறோம், h கண்டுபிடிக்கிற பொறுத்த வரைக்கும் நாங்கள் பாருங்கள், வேல்யூ ஆஃப் h given by differential யூடியூப் மேனோமீட்டர். ஏன்னா நமக்கு h வந்து பார்த்தீங்கன்னா மேனோமீட்டர் யூஸ் பண்ணுறோம்னா அதில் h கண்டுபிடிக்கணும். இப்போ மேனோமீட்டர் நம்ம யூஸ் பண்ணுற லிக்விட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பைப்பில் வர லிக்விடோட ஹெவியாக இருந்தால் அதோட ஃபார்முலா h equal to x into sh minus h0 minus 1. hsங்கிறது ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் ஐவியர் லிக்விட், s0ங்கிறது ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் லிக்விட் ஃப்ளோயிங் த்ரூ த பைப். ஓகேங்களா, இதுதான் வந்து ஹெவியர் லிக்விடாக மானோமீட்டரில் இருந்தால். இதே வந்து பார்த்தீங்கன்னா மானோமீட்டர் லைட்டர் லிக்விடாக இருந்தால் h is equal to x into 1 minus sl minus s0. sl என்னன்னா ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் லைட்டர் லிக்விட். லைட்டர் லிக்விட்னா என்னங்க, கேஸ் சம்திங் அதாங்க யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இதுதான் வந்து h கண்டுபிடிக்க ஃபார்முலா. அப்போ நீங்கள் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் அண்ட் டிஸ்சார்ஜ் ஃபார்முலா நீங்கள் முக்கியமாக ஞாபகம் வச்சுங்க. ரெண்டுமே தான் வந்து பார்த்தீங்கன்னா 2019 கேட்டிருக்காங்க, அது வந்து கீழே கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ பிட்டா டியூப்னா நமக்கு என்ன தெரியும், பிட்டா டியூப்னா மெஷர் வெலாசிட்டி. ஓகேங்களா, வெலாசிட்டி மெஷர் பண்ண போகிறோம். இட் இஸ் எ டிவைஸ் யூஸ்டு ஃபார் மெஷரிங் த வெலாசிட்டி அட் எ பாயிண்ட் இன் எ பைப் ஆர் சேனல். ஒரு பைப் இல்லைனா ஒரு சேனலில் எவ்வளோ வெலாசிட்டியில் அந்த ஃப்ளூயிட் மூவ் ஆகிட்டு இருக்கு அதை நான் கண்டுபிடிக்க போகிறேன். அவ்வளோதான். ஓகேவா, அப்படி நான் மெஷர் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு அந்த பிரின்சிபல் தெரிஞ்சால் மட்டும்தான் மெஷர் பண்ண முடியும். பிரின்சிபல் என்னங்க, இஃப் த வெலாசிட்டி ஆஃப் ஃப்ளோ அட் எ பாயிண்ட் பிகம் 0, ப்ரெஷர் ரெடியூஸ்டு டியூ டு கன்வர்ஷன் ஆஃப் கைனட்டிக் எனர்ஜி இன்ட்டு ப்ரெஷர் எனர்ஜி, அதாவது பொட்டன்ஷியல் எனர்ஜி. என்ன சொல்கிறேன்னா, வெலாசிட்டி ஆஃப் ஃப்ளோ அட் எ பாயிண்ட் பிகம் 0. இப்போ இந்த இடத்துல எனக்கு v1 இருக்குது, இந்த இடத்துல வர்றப்போ எனக்கு வெலாசிட்டி 0 ஆயிடுது. அப்போ அந்த இடத்துல எனக்கு வெலாசிட்டி 0னா இங்கே வந்துட்டு இருக்க கைனட்டிக் எனர்ஜி ப்ரெஷர் எனர்ஜி, அதாவது பொட்டன்ஷியல் எனர்ஜியாக மாறிடுமாமா. இப்போ ஒரு ஃப்ளோ நடந்துட்டுருங்க, ஃப்ளோ நடக்கிறப்ப இங்கே வெலாசிட்டி v1 நோட் பண்ணுறேன், இந்த இடத்துல v2, இந்த இடத்துல எனக்கு வெலாசிட்டி டக்குன்னு 0 ஆயிடுச்சுங்க. 0 ஆனாலும் எனக்கு ஃப்ளூயிட் வந்துட்டுருக்குல்ல, ஃப்ளூயிடு சம் கைனட்டிக் எனர்ஜியில் வந்துட்டுருக்கோம். வெலாசிட்டி 0 ஆனாலும் இந்த கைனட்டிக் எனர்ஜி சேஞ்சஸ் இன்ட்டு பொட்டன்ஷியல் எனர்ஜியாக மாறிடும். அந்த பிரின்சிபல் படி தான் இந்த பிட்டா டியூப் ஒர்க் ஆகுது. அதை யூஸ் பண்ணி தான் மெஷர் வெலாசிட்டி. ஓகேங்களா, இப்போ பிட்டா டியூப் பொறுத்த வரைக்கும் பாருங்கள், இது பைப்பு, இது இன்லெட்டு, இது அவுட்லெட்டு. இங்கே பாருங்க, இதுதான் பிட்டா டியூப். பிட்டா டியூப் எப்படி இருக்குன்னா இங்கே பாருங்கள், இப்படி இருக்கும். ஓகேங்களா, இதுதான் பிட்டா டியூப். இப்போ எனக்கு ஃப்ளூயிட் ஃப்ளோ வந்துட்டுருக்கு, உள்ளே என்ட்ரானோடனே எனக்கு இங்கே ஒரு வெலாசிட்டி இருக்குங்களா, v1. இங்கே எனக்கு உள்ளே என்ட்ரானோடனே v2 வந்து பார்த்தீங்கன்னா 0 ஆயிரும். அப்போ v2 எனக்கு 0 ஆனால் இங்கே வந்துட்டு இருக்க கைனட்டிக் எனர்ஜி எனக்கு இந்த இடத்துல பொட்டன்ஷியல் எனர்ஜியாக மாறிடும். அதுதான் பிரின்சிபல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது 90 டிகிரியில் இருக்குங்க, இது 90 டிகிரியில் இருக்கும் பிட்டா டியூப் நான் வைக்கிறப்ப. ஓகேங்களா, அங்கே பாருங்க, இன்னொரு டைம் சொல்கிறேன், இது பைப்போட இன்லெட், இது அவுட்லெட், அதுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு பிட்டா டியூப் வைக்கிறேன். பிட்டா டியூப்பை பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள், பிட்டா டியூப் பொறுத்த வரைக்கும் இப்படி வச்சுருப்பேன். இப்போ எனக்கு ஃப்ளோ வந்து நடந்துட்டுருக்கு. சாரி, பிட்டா டியூப்பை பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள் இப்படி இருக்கும். எனக்கு இங்கே ஃப்ளோ நடந்துட்டுருக்கு, இங்கே உள்ளே வந்துடுது. இங்கே உள்ளே வந்தவொடனே இங்கே ஒரு வெலாசிட்டி எனக்கு இருந்திருக்குமா, இங்கே ஒரு வெலாசிட்டி இருக்குமா, இந்த வெலாசிட்டி எனக்கு 0 ஆயிடுது. அப்போ என்ன சொல்கிறேன் பிரின்சிபல், இங்கே கைனட்டிக் எனர்ஜியாக இருக்குது, இங்கே உள்ளே வந்தவொடனே பொட்டன்ஷியல் எனர்ஜியாக மாறிடுது. ஓகேங்களா, அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கைனட்டிக் எனர்ஜி பொட்டன்ஷியல் எனர்ஜியாக மாறிடுச்சு. ஓகேங்களா, அதை பொறுத்த பார்க்க போகிறோம். இப்போ வந்து பாருங்கள், இது வந்து இங்கே பீஸா மீட்டர் டியூப் வச்சுருக்கோம், பீஸா மீட்டர் டியூப், இங்கே பிட்டா டியூப். பிட்டா டியூப் பொறுத்த வரைக்கும் நமக்கு தண்ணி உள்ளே என்ட்ராச்சுன்னா ஹைட் வந்து வேரி ஆகுமா, இது வந்து ஸ்மால் ஹெச், இது கேபிட்டல் ஹெச். ஓகேங்களா, ஸ்மால் ஹெச்ங்கிறது நமக்கு எவ்வளோ சர்ஃபேஸ்லேருந்து வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா பிட்டா டியூப்புக்குள்ளே என்ட்ராயிருக்கு. கேபிட்டல் ஹெச்ங்கிறது சர்ஃபேஸில் இருந்து நான் வந்து பிட்டா டியூப்பை எவ்வளோ டெப்த்தில், அதாவது உள்ளே இறக்கி வச்சுருக்கேன் அது. ஓகேங்களா, இது 0.1, இது 0.2. இப்போ நான் 0.1 0.2ல் வந்து பார்த்தீங்கன்னா பெர்னாலி ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி, பெர்னாலி ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி நான் வெலாசிட்டி கண்டுபிடிக்க போகிறேன். இங்கே பாருங்கள், இது எங்கே யூஸ் ஆகுதுன்னா ஏரோப்ளேன், ஹை வெலாசிட்டியில் ஏரோப்ளேன் போகிறப்ப அதோட வெலாசிட்டியை மெஷர் பண்ணுறதுக்காக இந்த பிட்டா டியூப் யூஸ் ஆகுது. அப்ளை பெர்னாலி ஈக்குவேஷன் இன் 0.1 and 0.2.
நமக்கு பெர்னாலி ஈக்குவேஷன் தெரியும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இந்த இடத்துல நமக்கு என்ன தெரியும், வெலாசிட்டி 2 வந்து 0 ஆயிடுச்சு. அப்போ வெலாசிட்டி 2 0 ஆயிடுச்சு. ஓகேங்களா, அப்போ இங்கே பாருங்க, இது பாருங்க, ஏதோ டேட்டா மாறி இருக்கா, இதோட ஹைட்டு மாறல, இதோட ஹைட்டு Z1னா இதோட ஹைட்டு Z2 தான். அப்போ இது கேன்சல் ஆயிரும். ஓகேங்களா, அதுவும் கேன்சல் ஆயிடுச்சா, அதுவும் கேன்சல் ஆயிரும், வெலாசிட்டி கிடையாது. ஓகேங்களா, இப்போ பாருங்க, இந்த P1 ரோ 1 P2 ரோ 2, இந்த P1 ரோ ஜிங்கிறது ஹெச்ங்கிறது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிருந்தோம், டெப்த் ஆஃப் த டியூப் இன் த ஃப்ளூயிட். இங்கே பாருங்க, டெப்த் ஆஃப் த டியூப் இன் த ஃப்ளூயிட், அது கிரியேட் பண்ணுற ப்ரெஷர் P1. ஓகேங்களா, அது கிரியேட் பண்ணுற ப்ரெஷர். P2ங்கிறது ரெண்டுமே சேர்த்தி. ஓகேங்களா, அந்த ப்ரெஷர் மூலியமாக இந்த ப்ரெஷர் ப்ளஸ் இந்த நமக்கு இந்த ஹைட்டில் ஏற்படுத்துகிற ப்ரெஷர் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா P2 டிவைட் பை ரோ ஜி. அப்போ ரெண்டோட ஹைட்டு நம்ம சேர்த்திக்கிறோம். ஓகேங்களா, ரெண்டோட ஹெட்டு. ஓகேங்களா, ஹெட்டும் சேர்த்திக்கிறோம். அப்போ P1 ரோஜிங்கிறது இந்த கேபிட்டல் ஹெச்சும், P2 பை ரோஜிங்கிறது ஸ்மால் ஹெச் ப்ளஸ் கேபிட்டல் ஹெட்டும் இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இங்கே பாருங்கள், இந்த ஹெச் இந்த ஹெச் கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு V1 ஸ்கொயர் டிவைட் பை 2G ஈக்குவல் டு ஹெச்ன்னு இருக்கும். அப்போ நமக்கு தேவையானது V1 ஸ்கொயர். அப்போ V1 ஈக்குவல் டு 2G, அந்த 2GH. எனக்கு தேவை V ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2GH. ப்ரூவ் பண்ணியாச்சு. அப்போ V ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2GH. இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் இருக்கும். அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ், அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் ஆஃப் பிட்டா டியூப் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ CD ஈக்குவல் டு V ஈக்குவல் டு CD இன்ட்டு ரூட் ஆஃப் 2GH. மோஸ்ட்லி எங்கேயும் யூஸ் பண்ண மாட்டோம். இந்த வெலாசிட்டி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2GH. ஓகேங்க, இதுதான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, ப்ரூவ் பண்ணியாச்சு, பார்த்துக்குங்க, நான் முதல்ல சொல்லியிருந்தேன். அப்போ H கண்டுபிடிக்க எனக்கு அதே தான். H ஈக்குவல் டு X இன்ட்டு SG டிவைட் பை S0 மைனஸ் 1. SGங்கிறது கேஸ், அதாவது கேஸ் மேனோமீட்டர், அதில் நான் யூஸ் பண்ணுற லிக்விடோட ஸ்பெசிபிக் கிராவிட்டி. ஓங்கிறது நமக்கு பைப்பில் போய் மூவ் ஆகிட்டு இருக்க லிக்விட், அதாவது ஃப்ளூயிடோட ஸ்பெசிபிக் கிராவிட்டி. அப்போ இதுலேருந்து எனக்கு H கிடச்சிரும். ஓகேங்களா, இப்போ ஏன் வெலாசிட்டி 0 உங்களுக்கு தெரியும், அந்த பிரின்சிபல் படி வெலாசிட்டி 0 ஆயிடுச்சு. ஓகேங்களா, வெலாசிட்டி நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. இதாங்க பிட்டா டியூப், இதாங்க வந்து ஒர்க்கிங் பிரின்சிபல். வேறு எப்படி ஒர்க் ஆகாது, வேறு டைப்பில் இருக்குது. நீங்கள் பார்த்தோன்னா பார்த்துங்க, எனக்கு பொறுத்த வரைக்கும் இது அந்த அளவு போதும். ஓகேங்களா, அடுத்து வாங்க மொமெண்டம் ஈக்குவேஷன். சிலபஸில் பார்த்தபடி மொமெண்டம் ஈக்குவேஷன் பார்க்க போகிறோம். மொமெண்டம்னா நமக்கு என்னங்க, ஃபஸ்ட்டு மொமெண்டம் பொறுத்த வரைக்கும் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் நிறைய இடத்துல கேட்டிருப்பீங்க, நிறைய கொஸ்டினில் SIMலையும் FMலையும் பார்த்துருக்கோங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது. மொமெண்டம் பற்றி தெரிஞ்சுக்கங்க. நியூட்டன் செகண்ட் லா யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ப்ரூவ் பண்ண போகிறோம். இட் இஸ் பேஸ்ட் ஆன் த லா ஆஃப் கன்வர்சேஷன் ஆஃப் மொமெண்டம் ஆர் மொமெண்டம் பிரின்சிபல் விச் ஸ்டேட் தட் என்ன சொல்லுதுன்னா, the net force acting on a fluid mass is equal to the change in momentum of flow per unit time. ஓகேங்களா, அதாவது ஒரு ஃப்ளோ போயிட்டுருங்க, அந்த மாஸில் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுல்ல, அந்த நெட் ஃபோர்ஸ் என்னங்க பண்ணும், சேஞ்ச் இன் இந்த மொமெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்க ஃப்ளூயிடோட பார்ட்டிகள் இங்கே போகும், அடுத்து இங்கே போகும், அப்படி மூவ் ஆகிட்டே இருக்கணும். அதாங்க மொமெண்டம். ஓகேங்களா, மூவ் ஆகிட்டே இருக்கிறது தான் மொமெண்டம். Net force acting on a fluid mass is equal to the change in momentum of fluid flow per unit time. The force acting on a fluid mass M is given by Newton law of motion. Newton second law of motion. Newton second law நமக்கு என்ன தெரியும், force equal to M into A. ஏங்கிறது நமக்கு என்ன தெரியும், acceleration, அதாவது change in velocity per time. ஓகேங்களா, அப்போ dv by dt. அப்போ நான் இதை அப்ளை பண்ணுறேன். அப்போ இங்கே பாருங்கள், M is constant and can be taken into டிஃப்ரென்ஷியலுக்கு உள்ளே கொண்டு வந்துடலாம். இப்போ F equal to D into MV divided by dt is then known as the momentum principle. லா ஆஃப் கன்வர்சேஷன் ஆஃப் மொமெண்டம் தான் ரொம்ப முக்கியமானது. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2019 ஏதோ ஒரு கொஷினில் கேட்டிருக்கான், டேரெக்டாக கேட்டிருக்கேன் இந்த ஃபார்முலாவை. இப்போ இந்த ஃபார்முலாவே ஆல்டர் பண்ணுறேன், டிடி இங்கே கொண்டு போயிடலாம். F into dt equal to D into M. இது இம்பல்ஸ் மொமெண்டம் ஈக்குவேஷன். இது SIMல பார்ப்போம். அதாவது எனக்கு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் எவ்வளோ ஃபோர்ஸ் வந்து அந்த பொருள் மேலே இம்பல்ஸ் நடக்குது, அது கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா F into dt is equal to D into MV. ஓகேங்களா, இதான் வந்து ஃபார்முலா. இதை வந்து எப்படி சொல்லலாம்னா, the state that impulse of force F acting on a fluid mass in a short interval of time, அதாவது fraction of second, is equal to the change of momentum. இதான் வந்து D is equal to change of momentum. ஓகேங்களா, சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் இந்த டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ். ஓகேங்களா, F equal to MV by D நமக்கு எழுதலாம். ஓகே, எப்படி ஒரு டைம் கேட்பான் இல்லையா. F equal to D, இது வந்து மொமெண்டம் ஈக்குவேஷன் நார்மலாக dv mv divided by dt. ஓகேங்களா, மொமெண்டம் பிரின்சிபல். ஓகேங்களா, இந்த ஃபோர்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு அப்ளிகேஷன் இருக்குங்க வாங்களேன். ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை எ ஜெட் ஆஃப் வாட்டர் ஆன் எ ஃபிக்ஸ்டு வெர்டிக்கல் பிளேட். அதாவது ஒரு வெர்டிக்கல் பிளேட் ஃபிக்ஸ் இருக்குது, அதில் ஜெட்டு வச்சு வாட்டர் அடிக்கிறேன், அங்கே எவ்வளோ ஃபோர்ஸுங்க எனக்கு கிடைக்கும் அப்படி கண்டுபிடிக்க போகிறேங்க. பாருங்கள், இது வந்து வாட்டர் வந்து மூவ் ஆகிட்டு இருக்க, அந்த ஜெட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஜெட்டு,
அப்போ அதோட வெலாசிட்டி வந்து சம் வெலாசிட்டியில் வந்துட்டு இருக்கும். இது வந்து டயாமீட்டர்ஸ் இருக்குன்னா அது வந்து நாசில்னு சொல்லுவோமா, அப்போ அது டயாமீட்ரு. இங்கேருந்து ஜெட் எனக்கு வெளியே வந்து போய் ஃபிக்ஸ்டு பிளேட்டில் அடிக்குது. அப்போ அது எவ்வளோ ஃபோர்ஸ் எனக்கு கிரியேட் பண்ணியிருக்கும். அப்போ எனக்கு என்ன தெரியும், சம் வெலாசிட்டியில் பொருள் வந்து போய்கிட்டு இருக்கப்போ எனக்கு என்ன ஆகுது, அதோட மாஸ் ஓகேங்களா, ஃபோர்ஸ் எக்ஸ்ட்ரானிய மாஸ் ஈக்குவல் டு என்ன பார்த்தோம், net force acting on a fluid mass is equal to the change in momentum of flow per unit time. Change in momentum per flow unit time. அப்போ நமக்கு நியூட்டன் செகண்ட் லா பொறுத்த வரைக்கும் எஃப் ஈக்குவல் டு எம்இ, ஏவை பொறுத்த வரைக்கும் விடி. அப்போ எஃப் ஈக்குவல் டு எம்விடி இப்படி நம்ம பார்த்தீங்கன்னா மொமெண்டம் பிரின்சிபல் போடலாம், இப்படியும் போட்டுக்கலாம் மொமெண்டம் பிரின்சிபலை. அப்போ எம் ஈக்குவல் டு வி பை டி, எம் பை டி அதாவது மாஸ் பர் டைம். அப்போ மாஸ் ஃப்ளோ ரேட்டாக மாறிடும் நமக்கு. இப்போ மாஸ் ஃப்ளோ ரேட் நம்ம எப்படி எழுதலாம், கேஜி பர் செகண்ட் யூனிட். கேஜிங்கிறது மாஸ் பர் டைம், மாஸுங்கிறது நமக்கு டென்சிட்டிங்கிறது மாஸ் பை வால்யூம். அப்போ மாஸ் வேணுன்னா டென்சிட்டி இன்ட்டு வால்யூம், வால்யூம்னா ஏரியா இன்ட்டு லென்த்து. அப்போ ரோ ஏ எல் பை டி, அதாவது டைம் வந்து பார்த்தீங்கன்னா டீன்னு வச்சுக்கலாம். அப்போ லென்த்து பர் டைம்னா நமக்கு வெலாசிட்டி. அப்போ ரோ ஏவி. இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூட்டி ஈக்குவேஷனில் பார்த்துருப்போம். ரோ ஒன் ஏ ஒன் வி ஒன் ஈக்குவல் டு ரோ டூ ஏ டூ வி டூ கண்டினியூட்டி ஈக்குவேஷனில் பார்த்துருப்போம் ஓகேங்களா. அப்போ ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ரோ ஏ வி இன்ட்டு வி. இந்த எம் டாட்டுக்கு தாங்க இந்த ரோ ஏவி. இப்போ ஆல்ரெடி ஒரு ஏ இருக்குது. அப்போ ஃபோர்ஸ் எக்ஸெட்டட் ஆன் ஏ வாட்டர் ஆன் ஃபிக்ஸ்டு பிளேட் ஈக்குவல் டு ரோ ஏ வி ஸ்கொயர்ட். இது 2019 கேட்டிருக்கான். சிம்பிள் கொஸ்டினுங்க ஓகேங்களா. இதே வந்து ஃபிக்ஸ்டு பிளேட், அதாவது ஃபிக்ஸ்டு பிளேட் ஆகிறனால அப்படியே மூவிங் பிளேட்டாக இருந்துச்சுன்னா வெலாசிட்டி போய் எனக்கு அடிக்குது ஓகேங்களா. ஜெட்டு வெலாசிட்டி சம் வெலாசிட்டியில் போய் எனக்கு மூவிங் பிளேட்டில் அடிக்குது. மூவிங் பிளேட்டில் அடிக்கிறப்ப மூவிங் பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா அதிக வெலாசிட்டியில் போயிட்டுலாம் கம்மி வெலாசிட்டியில் போயிடலாம். கம்மி வெலாசிட்டியில் போயிட்டு இருக்கப்போ இந்த வெலாசிட்டி இப்படி தள்ளிட்டு போயிடும். அப்படி தள்ளிட்டு போச்சுன்னா என்ன நமக்கு கிடைக்கும். அதே வந்து பார்த்தீங்கன்னா மூவிங் பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஜெட்டோட வெலாசிட்டியோட அதிகமாக இருந்துச்சுன்னா பிளேட் வந்து இந்த பக்கம் மூவ் ஆயிரும் தெரியுமில்ல ஓகேங்களா. அப்போ அப்படி ஆப்போசிட் டைரக்ஷனில் பிளேட் மூவ் ஆச்சுன்னா வெலாசிட்டி ரெண்டு வெலாசிட்டியும் கூட்டிக்கணும், வெலாசிட்டி ப்ளஸ் யூ. இதே சேம் டைரக்ஷனில் இருந்துச்சுன்னா சேம் டைரக்ஷன் தான் வி மைனஸ் யூ பார், அதாவது சேம் டைரக்ஷன், அதாவது வி இங்கே போயிட்டுருக்கு, பிளேட் இப்படி மூவ் ஆகிட்டுருக்கு. அப்போ வி மைனஸ் யூ. ஆப்போசிட் டைரக்ஷன்னா வி ப்ளஸ் யூ, அதாவது இங்கே நான் அப்ளை பண்ணணும் வெலாசிட்டி ஸ்கொயர்டு பதிலாக வி ப்ளஸ் யூ ஹோல் ஸ்கொயர்டு. சேம் டைரக்ஷன் வி மைனஸ் யூ டேஸ். அப்போ ரோ ஏ வி ஸ்கொயர்டு இதை கொண்டு போய் இதில் அப்ளை பண்ணணும் வி ஸ்கொயர்டு. அப்போ நமக்கு இதுதான் வந்து மூவிங் பிளேட் ஓகேங்களா. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் ஃபார்முலா தான் கேட்பான் ஓகேங்களா, பார்த்துக்குங்க. இப்போ என்ன கொஷின் கேட்டிருக்கான்னு பாருங்கள். 2019 பொறுத்த வரைக்கும் டைனமிக்ஸில் என்ன கொஷின் இது, டிஸ்சார்ஜ் வென்ச்சுரி மீட்டர். வென்ச்சுரி மீட்டர் நமக்கு ஃபார்முலா தெரியும், நல்லா பாருங்கள். ஃபார்முலா 2-3 டைம் வாசி பார்த்துக்குங்க. A1/A2 ரூட் ஆஃப் A1² - H² ரூட் 2GH எங்கே இருக்குது நமக்கு, இங்கே பாருங்கள் A1 இங்கே பாருங்கள், A2 இங்கே இருக்குது, இது கிடையாது. அப்போ நமக்கு இதுதான் சி தான் ஆன்சர். இது வந்து வென்ச்சுரி மீட்டருக்கு. பெர்னாலி தியரம் டீல்ஸ் வித் த லா ஆஃப் கன்வர்சேஷன் ஆஃப் எனர்ஜி. கண்டினியூட்டியாக இருந்தால் மாஸ், மொமெண்டம் பிரின்சிபல், லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம், வெயிட் வந்து எங்கேயும் வராது. இங்கே பாருங்கள் பெர்னாலிஸ் தியரம் ஈக்குவேஷன் நமக்கு என்னென்னு தெரியும், P1 டிவைட் பை ரோ 1G ஓகேங்களா ப்ளஸ் V1² டிவைட் பை 2G ப்ளஸ் GZ1 இது வெறும் Z1 ப்ளஸ் P2 டிவைட் பை ரோ 2G ப்ளஸ் V2² டிவைட் பை 2G ப்ளஸ் Z2 எங்கே இருக்குன்னு பாருங்கள். இங்கே இருக்குது பாருங்கள், டி தான் ஆன்சர் ஓகேங்களா. 2013 ஒரு கொஸ்டின், வென்ச்சுரி மீட்டர் ஜெனரலி யூஸ் ஃபார் மெஷர் த ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் ஏர் இல்லை, ஸ்ட்ரீம் இல்லை, ஹைட்ரஜன் இல்லை, வாட்ரு ஓகேங்களா. இங்கே பாருங்கள் 2008 கேட்டிருக்கேன். அசம்ஷன் பார்த்தோம்ல, அசம்ஷன் என்ன நமக்கு ஐடியல் ஃப்ளோவாக இருக்கணும், யூனிஃபார்மாக இருக்கணும், ஸ்டெடியாக இருக்கணும், இன்கம்ப்ரெசிபிளாக இருக்கும். ஸ்டெடி, நான் விஸ்கஸ், கம்ப்ரெசிபிள், இர்ரோட்டேஷன் மூணையும் பார்த்து டிக் பண்ணுங்கள். டேரெக்டாக ஏவை பார்த்துட்டு டிக் பண்ணிட்டு போயிடாதீங்க. நமக்கு ஐடியலாக இருக்கணும், ஸ்டெடியாக இருக்கணும், இன்கம்ப்ரெசிபிள் ரொட்டேஷன் பாருங்கள் சியில் எல்லாமே இருக்குது. அப்போ சி தான் ஆன்சர் ஓகேங்களா. இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்டு கொஷின் பார்த்துக்குங்க, டவுன்லோட் பண்ணி. டெலகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா நான் PDF தரேன். அப்ஜெக்டிவ் டைப் கொஷினை பொறுத்த வரைக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புக்கிலேருந்து எடுத்திருக்கேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துக்குங்க ஓகே. நான் நடத்துனதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு கவராக இருக்குது, 1-2 கவர் ஆகாமல் இருக்கும், அங்கே நீங்கள் பார்த்து வச்சிங்க ஓகேங்களா. எல்லாமே அதில் வந்து கவர் பண்ண முடியாது. நான் வந்து முக்கியமான டாபிக் ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டேன், அதில் தான் கேட்பேன். இந்த அப்ஜெக்டிவ் நீங்கள் பார்த்துக்குங்க ஓகேங்களா. நான் வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராமில் கொடுக்குறேன், டெலகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கங்க. ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் இருக்குது ஓகேங்களா. இம்பார்ட்டன்ட் அப்டேட் வந்து என்னென்னா, ஜிஎஸ் வந்து வீடியோ போடலான் இருக்கோம். டிஎன்பிஎஸ்சி ஏஐ அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஜிஎஸ் வீடியோ போடலான் இருக்கோம் ஓகேங்களா. வீடியோ வேணுங்கிறவ கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் எத்தனை பேருக்கு எனக்கு வீடியோ தேவைன்னு தெரியும். அப்போ தான் வந்து நம்ம வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும், ஜிஎஸ்க்கான வீடியோ ஸ்டார்ட் பண்ண முடியும் ஓகேங்களா. எத்தனை பேர் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. டெலகிராமில் இந்த வீடியோ கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணுறேன், டவுன்லோட் பண்ணிக்கங்க.
ஓகே, பாய். மீண்டும் சந்திப்போம்.